இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையோட முடிவு, அதுக்கான பேச்சுவார்த்தை எப்படியாவது பேசி தீர்த்தரலாம் அப்படின்னு துருக்கியில எல்லாரும் அசம்பிள் ஆயிருக்கிறாங்க. 3வது முறையா, அதான் 3rd ரவுண்ட் ஆஃப் பீஸ் மீட்டிங் துருக்கியில இனிதே நடந்து முடிஞ்சிருக்கு. ஒரு ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் இதுல புரிய வருது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா மொத்தமாவே 60 நிமிஷம் தான் இந்த பேச்சுவார்த்தையே நடந்திருக்கு. எல்லாம் திபுன்னு வந்து உள்ள உக்காந்துட்டு காமிச்ச இடத்துல கையெழுத்து போட்டு திரும்பி எந்திரிச்சு வெளியே போறதுக்கு கூட இந்த டைம் பத்திருக்காதே அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ரஷ்யா ஆல்ரெடி டேர்ம்ஸ் கொடுத்துட்டாங்க, அதை பார்த்து சரின்னு சொல்லி கையெழுத்து போட்டு போறதுக்கு தான் வந்துக்கிறாங்க. அதான் 60 நிமிஷம் நடந்திருக்குது அப்படிங்கிற சிலர் சாரார். இன்னும் சில சாரார் இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் தலையை காமிச்சு செஞ்சு போவாங்கல்ல, வந்ததும் தெரியாம போனதும் தெரியாம. ஸோ அது போல ஒரு மீட்டிங் நடந்துக்குது. 2 சைடும் பிரச்சனையை முடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. சும்மா ட்ரம்ப் அவர்கள் ஏதோ சொல்றாருன்றதுக்காக வந்து மூஞ்சி பார்த்துட்டு சிரிச்சுட்டு திருப்பி கிளப்பி வைக்கிறாங்களே, முறைச்சு பார்த்துட்டு திருப்பி கிளம்பிட்டாங்க. 60 நிமிஷம் தான் உட்காந்து பேசுறது கூட டைம் இல்லையே, இதுங்கெல்லாம் பிரச்சனையை முடிக்கிற மாதிரி தெரியலையே அப்படிங்கிற சில சாரா சொல்றாங்க. எது எப்படியோ 60 நிமிஷம் இந்த பேச்சுவார்த்தை பிரச்சனையை முடிக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இப்போ இந்த 60 நிமிஷத்தோட தொடக்கத்திலே வந்து பாத்தீங்கன்னா சில நிமிஷங்கள் ஹக்கான் ஃபிடான் அவர்கள், துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டர் இருக்கிறார் இல்லையா, அவரு தரப்பு வந்து துருக்கியோட பெருமைகளை வந்து பண்ண பேசுறதுக்கே அதுக்கே ஒரு 20 நிமிஷம் போயிருக்கும். ஏன்னா அவர் என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, நாங்க இந்த உலகத்துக்கு பெருமையோட சொல்லிக்கிறோம், பெயர்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருந்தது, உலக சமுதாயமே பாருங்க, நாங்க இந்த பிரச்சனைய ஆல்ரெடி ரெண்டு தடவை ரவுண்டு மீட்டிங் நடந்திருக்கு இல்லையா, அதோட ரிசல்ட்டை கமிட்மெண்டா என்ன கொடுத்தோமோ அதை நடந்திருக்கு, எங்களால் அது முடியும், நெகோசியேஷன்லாம் ஒத்து வந்திருக்கு அப்படிங்கிறது போல உலகத்துக்கு முன்னாடி இவங்க வந்து ஒரு பெரிய கட்ட பஞ்சாயத்துக்காரங்க, அதாவது மத்தியஸ்தம் பண்றவங்க அப்படிங்கிறது போல காமிக்கிறதுக்காக பேசிக்கிறார். அடுத்தது, இப்போ நம்ம எதுக்காக இங்க கூடி இருக்கிறோம் அப்படின்னா, இந்த 2 பார்ட்டிஸும் கண்டுபிடிச்சுக்கிறாங்க. இந்த 2 பார்ட்டிஸுக்கு நடுவுல அல்டிமேட் கோலு இப்ப சீஸ் ஃபயர் கொண்டு வர்றது தான். ஸோ அதை பத்தி பேசிக்கலாமா, பேசுங்க அப்படின்னு நிலைந்திரிச்சு போயிருப்பாங்களா அப்படின்னு கேள்வி இருக்கு. ஏன்னா அதுதான் இந்த அல்டிமேட் கோலே வந்து பாத்தீங்கன்னா நெகோசியேஷன், பேசி சீஸ் ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்துடணும், இருக்கிற காலத்துல அப்படியே கொண்டு வந்துடணும். இப்ப பேசி முடிவு எடுக்கிறாங்க இல்லையா, இருதரப்புலையும் எல்லாத்துக்கும் சந்தேகம் வரலாம். இருதரப்புலையும் ஒத்துக்கிறாங்க அப்படின்னா இது எப்படி ஃபுல்ஃபில் பண்றது, எப்படி கடைபிடிக்கிறதுன்ற சந்தேகம் வரலாம். துருக்கியான நாங்க ரெடியா இருக்கோம், எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்து அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் பார்த்து அது படி நாங்க நடக்க வைப்போம். இப்ப வரைக்கும் ரீச் ஆயிருக்குது இல்லையா, 2 பார்ட்டிஸும் பேசி ஒத்துக்கிற வரைக்கும் எல்லாம் ரீச் ஆயிருக்கு இல்லையா, அதே போல நடக்கும். எங்க கிட்ட எல்லா டூல்ஸும் இருக்கு, எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கு, மானிட்டர் பண்ணுவோம். இந்த பிரச்சனை முடியுது, சீஸ்ஃபயர் கொண்டு வராங்க அப்படின்னா மானிட்டர் பண்றோம், சீஸ்ஃபயர் எப்படி கடைபிடிக்கிறாங்க இரு பார்ட்டிஸ் அப்படிங்கிறத நாங்க கடைபிடிப்போம் அப்படிங்கிறது போல அவர் தரப்பு இந்த ஹக்கான் ஃபிடான் அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வந்திருக்கு. இந்த பேச்சுவார்த்தையோட உச்சபட்ச ரெக்வஸ்ட் அப்படிங்கிறது சீஸ்ஃபயர். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நேரடியா தலைவர்களோட சந்திப்பு. இப்போ உக்ரைன் தரப்புல இருந்து என்ன ரெக்வஸ்ட் வச்சிருக்காங்கன்னா, உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களும் ரஷ்யாவோட அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களும் நேருக்கு நேர் சந்திச்சு பேசிக்கணும், அது ஆகஸ்ட் இறுதிக்குள்ள. ஸோ இதுதான் அங்க இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் கட்ட, இந்த சீஸ்ஃபயர் ஒத்து வராது, அது வரவும் இல்லை. ஸோ அடுத்த உச்சபட்சம் அப்படிங்கிறது பண்ணா இரு தலைவர்களும் பேசிக்கிறது, அது ஆகஸ்ட் மாசத்தோட இறுதிக்குள்ள. ஏன்னா ஆட்சி கலைஞ்சு போச்சுன்னா அப்புறம் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன பண்றது, அவரோட பாதுகாப்புக்காக வேண்டி ஏதாவது கேட்டு ப்ராமிஸ் வாங்கி ஏதாவது பண்ணுவாரா, நேருக்கு நேர் நானே கேட்டு பேசிக்குவேன், புட்டின் அவர்கள் கிட்ட ரெக்வஸ்ட் வாங்கிக்குவேன் அப்படிங்கிறது போல ப்ராமிஸ் வாங்கிக்கும் அப்படிங்கிற போல எக்ஸ்பெக்ட் பண்ணாரான்னு தெரியல. ஏன்னா பயங்கரமான ப்ரொடெஸ்ட் வந்துட்டு இருக்கு உக்ரைன்ல. நம்ம அதை அடுத்தது வருவோம். மெயினான விஷயம், இந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில இதெல்லாம் நடந்தது இல்லையா, இல்ல என்னதான் ஃபேவரா நடந்திருக்கு அப்படிங்கிற போல கேள்வி இல்லையா. இதுல இருதரப்புலையும் பிரிசனர் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து பண்ண ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதாவது போர் கைதிகளா பிடிச்சிருப்பாங்களே இருதரப்புலையும் 1200க்கு 1200 தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படிங்கிற விகிதத்துல பிரிசனர் எக்ஸ்சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இங்க நடக்க இருக்கு. அதுதான் இதுல எடுத்த சுமூகமான முடிவுகள் அப்படிங்கிற தெரிய வருது. உக்ரைன் தரப்புல இருந்து டீட்டெயில்டா எதுவும் வரல, வந்துச்சுன்னா அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனா ரஷ்யா தரப்புல இருந்து இந்த மின்ஸ்கி அவர்கள் தலைமை தாங்கி இந்த பேச்சுவார்த்தை கொண்டு போயிருக்கிறார் இல்லையா ரஷ்யாவை. ஸோ ரஷ்யா தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தையில வந்து 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில முடிவுகள் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஏற்கனவே ஒப்பந்தங்கள் போடப்பட்டது அல்லவா, அதன்படி நடக்கிறதுக்காக தான் இந்த மனிதாபிமான அடிப்படையில செய்யக்கூடிய விஷயங்கள், அரேஞ்ச்மெண்ட்ஸ், இது போல விஷயங்களுக்கு தான் இப்ப நம்ம பேசி இருக்கிறோம் அப்படிங்கிறது போல சொல்றாங்க. அதாவது பேச்சுவார்த்தை அப்படின்னா ஒரு டைம் இது போல துருக்கியில வந்து உட்காந்து இங்க போய் உட்காந்து அங்க போய் உட்காந்து பேசி அதிகமா செலவாகி நீங்க நிறைய பேர் கூப்பிட்டு நாங்க நிறைய பேர் கூப்பிட்டு
விமானங்கள்லாம் எடுத்து வந்து எல்லா பக்கத்துலயும் செலவு அதிகமாகுதா இல்லையா பேச்சுவார்த்தைக்கு அப்படிங்கிறது போல. ஏன்னா துருக்கிக்கு வேற காசு தருவாங்களா இருக்கும், என்ன எதுங்க தெரியல. அதுல வச்சு ஏதாவது சம்பாதிக்கலாம் துருக்கி தரப்பு வந்து யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இது மேல அதிகமா காசு ஆகுது. அதனால நம்ம டீம் அரேஞ்ச் பண்ணலாம். நீங்க ஒரு செட் ஆஃப் டீம் அரேஞ்ச் பண்ணுங்க, நாங்க ஒரு செட் ஆஃப் டீம் அரேஞ்ச் பண்றோம். ஆன்லைன்ல இருதரப்புலையும் பேசிக்கலாம். ஆன்லைன்ல பேசிக்கிட்டு அது எப்படி போகுது, ஒர்க்கிங் குரூப்பா வந்து பார்த்தீங்கன்னா 3 ஒர்க்கிங் குரூப்பை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கலாம். ஸோ அந்த ஒர்க்கிங் குரூப் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கட்டும். அவங்களுக்குள்ள முதல்ல புரிதல் வரட்டும். 2 குரூப்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கிற 3 குரூப், அந்த சைடில் இருக்கிற 3 குரூப் இணையட்டும். பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகட்டும். அதுக்கப்புறமா உக்ரைனோட ப்ரொப்போசலை நாங்க கன்சிடர் பண்றோம்னு ஒரு ப்ரொப்போசலை ரஷ்யா வச்சுக்கிறாங்க. ஏன்னா இவர் உக்ரைனோட அதிபர் திடீர்னு கூட்டிட்டு போய் உட்கார வச்சு பேசும்போது கசகசன்னு பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அமெரிக்காலேயே கூட்டு போய் உட்கார வச்சு என்ன மாதிரி பேசினாங்க, என்ன மாதிரி ஆச்சு அப்படிங்கலாம் நம்ம பார்த்தோம். இப்போ அதே போல வந்து பாத்தீங்கன்னா நேரடியா போய் உட்கார வச்சு பேசும்போது கசகசன்னு பேசிட்டாங்கன்னா அப்புறம் வம்பாயிரும் இல்லையா. தலைவர்கள் அப்படின்னா அதுக்கான மரியாதைகள் வேணும் இல்லையா. ஆன்லைன்ல தான் மீட்டிங் நடக்க போகுது, நேருக்கு நேர் மீட்டிங் அப்படிங்கிறது ஆன்லைன்ல தான் நடக்க போகுது. பட் இருந்தாலும் என்ன பேசணும், என்ன பண்ணணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே முன்கூட்டியே பேசி அது எல்லாமே இருதரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த முடிவுகள் எடுத்துட்டு அது பிரகாரம் தான் நடக்கணும். அந்த ஒர்க்கிங் குரூப்ஸ் முடிவு எடுத்து என்ன பண்ண போறோம், ஏது செய்ய போறோங்கிற எல்லா டீட்டெயில்டா இருந்துதான் பண்ணி முடிக்க முடியும். ஆனா அது எல்லாத்துக்கும் முன்னாடி பொலிட்டிக்கல் செட்டில்மெண்ட் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது போல ஒரு மீட்டிங்கே நடக்கும் இரு தலைவர்களுக்கு மத்தியில. அதுதான் ரியலிஸ்டிக்கா இருக்கும். அதைத்தான் கன்சிடர் பண்ணும் அப்படின்னு நியாயமா ரஷ்ய தரப்புல இருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போலாங்க அப்படிங்கிற அவங்க தரப்பு வந்து கேட்டுக்கிறாங்க. திரும்பவும் ரஷ்யா வந்து கிளியர் பண்ணிக்கிறாங்க, இரு தரப்புலையும் பேசிக்கணும்னா மீனிங்ஃபுல்லா இருக்கணும். அதாவது தெளிவா பேசிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பேசலாம். சும்மா இந்த மீடியா ஸ்டண்ட் அது அதுக்கெல்லாம் இங்க இடம் இல்லை, அதெல்லாம் இதுக்கு வாய்ப்பு இல்லை. பேசிக்கிறதுனா ஒரு ரிசல்ட் வரணும், மீனிங்ஃபுல்லா இருக்கணும். பிரச்சனையை நிறுத்தலாம்னா நிறுத்தலாம், ஆனா அது இருதரப்புலையும் ஒத்துக்கிட்டு காமனான பெனிஃபிட்ல இரு நாடுகளுக்கும் சஃபர் ஆகாம, ஒரு சைடு சஃபர் ஆகி இன்னொரு சைடு சஃபர் ஆகாம பெனிஃபிட் மியூச்சுவலி அக்ரி ஆகிற மாதிரியான பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா பேசலாம், இல்லைன்னா இல்லை அப்படிங்கிறத அவங்க தரப்பு ரஷ்ய தரப்பு ஸ்ட்ராங்கான ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. இப்போ உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா முடிவுகள் யோசிச்சு என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான மெமராண்டமா ரெடி பண்ணுவாங்க. பாசிபிள் இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வச்சு இப்போ இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிற மெமராண்டம், அதாவது ஸ்டெப் 1 இதை செய்யணும், ஸ்டெப் 2 இதை செய்யணும், ஸ்டெப் 3 இதை செய்யணும், ஸ்டெப் 4 இதை செய்யணும்னு ஒரு படிப்படியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்புகளை செஞ்சு ஒரு கையெழுத்து போட்டுட்டு அதுபடி இரு நாடுகளும் செய்வாங்க. அதுக்கு மத்தியஸ்தம் பண்றதுக்கு துருக்கி இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இங்க வருது. ஸோ சீஸ்ஃபயரை நோக்கி இந்த பேச்சுவார்த்தைகள் போகுதா அப்படிங்கிறது இந்த ரஷ்யா தரப்பு வந்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பார்க்கும்போது தெரியுது. பட் ஆனா உக்ரைன் தரப்புல என்ன கன்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, போன தடவை போடப்பட்ட மெமராண்டம்லயே வந்து பாத்தீங்கன்னா சில பல குளறுபடிகள் இருக்கு. நாங்க வந்து 7000 இறந்த உக்ரைனோட வீரர்களோட உடல்களை நாங்க கொடுத்துருக்கிறோம். ஆனா எங்களுக்கு கொடுக்கப்பட்டது ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்காங்க உக்ரைனு. லிஸ்ட் சொல்றாங்கல்ல, கொடுக்கணுமா இல்லையா அப்படிங்கிற. ஏன்னா 19 2 பேர் 3 பேர்னு கொடுத்துருந்தாங்கன்னா எப்படி, மொத்தமாவே 50 தாண்டல 7000 கொடுத்துக்கிறாங்கன்னா அவங்க கொடுக்கணும்ல, ஒரு 6000 கொடுக்கணும்ல, அவ்வளவு கொடுக்கல. அதுதான் இங்க இருக்கக்கூடிய பேச்சு. அது மட்டும் இல்லாம இப்ப திரும்பவும் 1200 அப்ராக்சிமேட்டா 1200 பேர்த்த இருதரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரஷ்ய தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இதுல என்னன்னா போன தடவையே நம்ம பேசியிருந்தோம், சிவிலியன்ஸை பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. இப்போ களத்துல ஃப்ரண்ட் லைன்ல சண்டை பிடிக்கும் போது ரஷ்யன் சிவிலியன்ஸ் இப்போ கர்ஸ்க்குள்ள வரும்போது கர்ஸ்க்ல இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ் காயமடையக்கூடாது, பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கிருந்து இவாக்குவேட் பண்ணி பத்திரமா பின்னோக்கி வந்து பண்ணா கூட்டிட்டு போயிடுவாங்க உக்ரைனியன்ஸ். நார்மலா ரஷ்யாவை செய்வாங்க, உக்ரைன் செய்வாங்க. இந்த இரு நாடுகள்னா யாரா இருந்தாலும் செய்வாங்க. இவாக்குவேட் பண்ணும், சிவிலியன்ஸ் இவாக்குவேட் பண்ணி பத்திரமான இடத்துக்கு கொண்டு போயிட்டு தான் சண்டையே பிடிக்கணும். இப்போ அந்த மாதிரி கூட்டிட்டு போன சிவிலியன்ஸ் இப்ப வரைக்கும் ரிட்டர்ன் பண்ணல 30 பேர் மிஸ்ஸிங் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி ரஷ்ய தரப்பு வந்து காமிச்சுக்கிறாங்க உக்ரைன் கிட்ட. ஸோ உக்ரைன் அந்த 30 பேர்த்துக்கான பதில ரஷ்யா கிட்ட கொடுத்தே ஆகணும். அது என்ன ஏது, அது போன தடவை போடப்பட்ட அக்ரிமெண்ட்டை அவங்க இன்னும் முடிக்கல, முழுசா முடிக்கல. அந்த சிவிலியன்ஸ்லாம் ரிட்டர்ன் வரணும். அதே போல உக்ரைன் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, இது போல பிரச்சனையா இருக்கிறதுனால உங்க நாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாங்கல்ல, ரஷ்யாக்குள்ள வந்திருப்பாங்க இல்லையா, அவங்களை எங்களுக்கு திருப்பி பிடிச்சி கொடுங்க அப்படிங்கிறது போல. என்ன டிசிசி எம்ப்ளாய் வேலை இப்போ ரஷ்யா வேற பார்க்கணுமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ உக்ரைன் தரப்பு வந்து இப்போ ரஷ்யா கிட்ட அது போல ஒரு கோரிக்கைகள் வைக்கிறாங்க. நாங்க அவங்க கிட்ட கேட்கணும், பிடிச்சதுன்னா உக்ரைனுக்குள்ள வரட்டும், இல்லைன்னா பார்க்கலாம் அப்படிங்கிறது போல இவங்க தரப்புலையும் பேசியிருப்பாங்க போல தெரியுது. பட்
இப்போதைக்கு விருப்பம் இல்லாம பிடிக்கக்கூடிய சிவிலியன்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. விருப்பப்பட்டு உக்ரைனுக்கு போறவங்க போவாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ இது இந்த ஹியூமானிட்டேரியன் அடிப்படையில, மனிதாபிமான அடிப்படையில இருக்கக்கூடிய விஷயங்கள் பேசலாம் அப்படிங்கிற சொல்லியிருந்தார் இல்லையா மென்ஸ்கி அவர்கள். ரஷ்யா தரப்பு ஹைலைட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதுதான். அது மட்டும் இல்லாம ரஷ்யா இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தொடர்ந்து சண்டை நடந்துகிட்டே இருக்கிறதுனால முன்களத்துல இறக்கக்கூடிய வீரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட உடல்களை மீட்டெடுக்க முடிய மாட்டேங்குது. அதனால ஷார்ட்டான ஒரு சீஸ் வேற போடலாம். ஷார்ட்டா ஹியூமானிட்டேரியன் பாஸ அங்கங்க போடலாம் ஃப்ரண்ட் லைன்ல. ஸோ இதனால மெடிக்கல் டீம்ஸ் இவங்களாம் சிவிலியன்லாம் வந்து அங்கே மாட்டிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உதவிகள் பண்றது, இருக்கக்கூடிய இறந்த உடல்கள்லாம் மீட்டெடுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இதெல்லாம். இதை செய்யலாம் அப்படிங்கிறவங்கள ரஷ்யா தரப்பு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு உக்ரைன் ஒத்துக்குவாங்களா? டெம்பரவரியா பாஸா வைக்கும்போது எப்படி இது வந்து உக்ரைனுக்கு கொஞ்சம் பின்னடைவை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பாஸ் கட்சினா அவங்க எல்லாம் ஆயுதங்கள் சேர்த்திடுவாங்க. ஒரு அட்டாக் பாஸ், ஒரு அட்டாக் பாஸ், ஒரு அட்டாக் பாஸ் அப்படிங்கிறது போல ரஷ்யா தரப்பு வந்து முன்னேறிட்டே இருந்தாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ ஸோ இது போல பேச்சுகள்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரஷ்யா தரப்பு வந்து கிளியரா கொடுத்துருக்காங்க. உக்ரைன் தரப்பு வந்து என்ன வருதுங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஆனா இப்போதைக்கு உக்ரைன்ல மிக பெரும் அளவில் ப்ரொட்டஸ்ட். இந்த பதிவோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி தான். இப்போ குதிச்சு ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. குதிக்காதவங்க எல்லாம் வந்து ப்ராப்பரான ப்ரொட்டஸ்ட்லயே இல்லை. அதனால குதிச்சுட்டே இருங்க அப்படிங்கிறது போல இந்த பிராங்கோ தியேட்டர் அப்படிங்கிற மிக முக்கியமான பகுதிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட் பண்றாங்க. இது அப்படியே பரவி ஒடசா, கர்கிவ், டின்ப்ரோபெட்டோவ்ஸ்க், லெவோவ்னு பல பகுதிகளில் வந்து ப்ரொட்டஸ்ட் அதிகரிச்சிருக்கு. பல மக்கள் அலைகடல் என திறந்து வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேற்கு மீடியாக்கள் தரப்பு வந்து வரக்கூடிய வாடிக்கையான ஒரு குற்றச்சாட்டு தான் சீனாவோட கம்பெனி இருக்கிறாங்க இல்லையா, ஃப்ரிட்ஜை விற்கிறோன்னு சொல்லி இன்ஜினை வந்து ட்ரோனுக்கான இன்ஜினை வித்துடுறாங்க ரஷ்யா கிட்ட அப்படின்ற குற்றச்சாட்டுகள் மேற்கு மீடியாக்கள் தரப்புல வந்திருக்கு. சைனா ரஷ்யா அண்டை நாடு. சைனாவும் ரஷ்யாவும் 1000 கொடுத்துப்பாங்க, 1000 வாங்கிக்குவாங்க. அதை கேட்க நீங்க யாரு அப்படிங்கிறதோட பல கேள்விகள் அனலிஸ்ட் தரப்புல வந்துகிட்டு இருக்கு. அவங்க என்னத்தையோ கொடுத்துட்டு போறாங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு? நீங்க ஆயுதங்கள் உக்ரைனுக்கு கொடுக்குறீங்களா? கொடுக்காம இருந்துட்டு அப்புறம் ரஷ்யா கிட்ட கேளுங்க. நீங்க கொடுக்குற மாதிரி அவங்க கொடுக்கத்தானுங்க செய்வாங்க. அவங்க தான் சொல்லிட்டாங்களே, ரஷ்யா தோக்கிறத நாங்க ஒருபோது ஒத்துக்க மாட்டோம், அளவும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற சீனா தரப்புன்னு சொல்லிக்கிறாங்களா, அப்புறம் என்னங்க அப்படிங்கிறது போல கேள்விகள் இருந்து வர ஆரம்பிச்சுக்கிறதுனால என்ன பண்ணிடுவீங்க அப்படிங்கிற திருப்பி வேற மாதிரியான கேள்விகளும் அனலிஸ்ட் தரப்பு வந்துகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சீனா இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்க போறாங்க, இதுக்கு சாங்ஷன் ஏதாவது போடலாம் அப்படிங்கிறதுக்கான திட்டங்கள் வச்சிருக்காங்களா என்ன ஏதுங்கிறது பார்த்துக்கலாம். ஏன் இந்த ஒரு செய்தியை இப்போ ஹைலைட் பண்றேன்னா, ஏன்னா சீனாக்கு எகெயின்ஸ்டான பிரச்சனைகள் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. சீனாவும் தயாராக ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட வெளிப்பாடு தான் இப்போ சவுத் ஏஷியாலையும் போர்கள் பரவிடுச்சு. கம்போடியா, தாய்லாந்து மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. பயங்கரமான ஷெல்லிங். கம்போடியா தான் முதல்ல அடிச்சுட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வருது. வரக்கூடிய விஷயங்கள், இமேஜஸ், வீடியோஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படித்தான் தெரியுது. பயங்கரமான ஷெல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் 3 பகுதிகளில் தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. ஒரு பகுதியில தாய்லாந்து இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து கம்போடியாக்குள்ள போய் ஒரு மிக முக்கியமான ஜங்ஷனை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. F-16 பயன்படுத்தி தாய்லாந்து கம்போடியா மேல தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. பதிலுக்கு கம்போடியா சிவிலியன் வாழும் பகுதி அது இதுன்னு எதுவுமே பார்க்காம பயங்கரமா ஷெல்லிங் பண்றாங்க. பல டவுன்ஸ் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ கம்போடியாவும் தாய்லாண்டும் பேசி பார்த்தாங்க, முடியல. இப்போ மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. மிக பெரும் அளவில் போயிடுச்சு. இனிஷியல் வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்லாம் இதுக்கு மேல என்ன பேச்சு வார்த்தைன்னு யாரும் வந்துடாதீங்க, முதல்ல அடிச்சுட்டாங்கல்ல, இதுக்கு மேல பேச்சே கிடையாது, எப்படி புரிய வைக்கணுமோ அப்படித்தான் புரிய வைக்கணும் அப்படின்னு கம்போடியா தரப்பு. தாய்லாந்து தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து, ஏன்னா தாய்வானே திடீர்னு வந்தது, தயவு செஞ்சு ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா மன்னிச்சிருங்க. தாய்லாந்து தரப்புல இருந்து அடிச்சாங்கல்ல, அப்புறம் எப்படி சொல்லி புரிய வைக்கணுமோ அப்படித்தான் புரிய வைக்கணும். இந்த சும்மா பேசுங்கிறதெல்லாம் யாரும் சொல்லாதீங்க. அடிச்சாங்கன்னா திருப்பி அடிக்கத்தான் செய்வோம், அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிறது போல அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர் கொலையாடி சண்டையோட பயங்கரமா இருக்கேப்பா அப்படிங்கிறது போல இருக்கு. கீழே மலேசியா தரப்பு கொஞ்சம் அமைதியா இருங்க, மேல சைனா தரப்பு வந்து பேசி தீர்த்துக்கலாங்க. அது போல பல நாடுகளும் போயிட்டு இருக்கு. பட் ஆனா இரு நாடுகளும் செவிசாய்க்கிற மாதிரி தெரியல. 2 டைமும் பயங்கரமா ரெடியா இருந்துக்கிறாங்க. போட்டு பார்த்துட்டு ஒரு முடிவுகள் வரட்டும் அப்படிங்கிற போல வெயிட் பண்ணாங்களான்னு கேள்விகள் வருது. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இந்த சீரீஸ் மாதிரி வந்துருச்சுங்க. அதாவது சில நாள் தான், 1 டே மேட்ச் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இல்லை டெஸ்ட் மேட்ச் மாதிரி. இப்படி கம்பேர் பண்ணலாமா? இங்க பாருப்பா, இத்தனை நாள் தான் டைம். இப்போ எப்படி ட்ரம்ப் அவர்கள் 50 நாள் டைம் தர, அது போல டைம் வந்து இவ்வளோ நாள் தான். நீயும் ஜான்சர் அடிச்சுக்க, நீயும் ஜான்சர் அடிச்சுக்க, ரிசல்ட் என்ன வருதுன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட் பொறிச்சுக்கலாம் அப்படிங்கிற போல பண்றாங்களான்ற சந்தேகங்கள் வருது.
ஏன்னா ஈரான் இஸ்ரேல் இப்படித்தான் ஒன் டே மேட்ச் T20 மேட்ச் மாதிரி போச்சு. கடைசியில் சீஸ்ஃபயருக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்த்துருப்போம். அது முடிச்சதுக்கு அப்புறம் சரி ஓகே இஸ்ரேல் நீ தோத்துட்டா ஈரான் உனக்கு ஒரு பாயிண்ட் போ, அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்து நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்தது. சரி மாறி மாறி அடிச்சுக்கிறீங்க, சரி பாகிஸ்தான் பயங்கரமா அடி வாங்கிட்டா உனக்கு முடிஞ்சு போ, உனக்கு பாயிண்ட்ல இந்தியா இந்த ஒரு பாயிண்ட் வச்சுக்க போ அப்படிங்கிறது போல இங்க அது போல பாயிண்ட் கொடுத்த மாதிரி தெரியுது. இப்ப அடுத்து இந்த கம்போடியாவும் தாய்லாந்தும் இந்த சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் மேட்ச் கண்டக்ட் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்குள்ள ஒரு பாயிண்ட்டை பிரிச்சு வச்சுக்குவாங்களா, அதுக்கேற்ற மாதிரி நடக்குமா அப்படின்ற கேள்விகள் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படித்தான் ஏதோ நடக்குதா அப்படிங்கிறது போல. ஏன்னா பெருசா பிரச்சனையாகி மாறி மாறி குண்டுகள் போறதுக்கு இது போல சீரீஸ் வச்சுக்கிட்டாங்களோட பரவாயில்ல தான். வரக்கூடிய செய்திகள்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. இப்போ நம்ம அடுத்தடுத்த பதிவுல என்னெல்லாம் நடந்திருக்கு, எங்கெங்க தாக்குதல் நடந்திருக்கு, எந்தெந்த பகுதி அப்படிங்கலாம் தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த பதிவு சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.